ஹாய், குட் மார்னிங். ஐம் திவ்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்டெர்னோக்ளைடம் மாஸ்டர் ஸ்ட்ரெயின் பற்றி நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா. கழுத்தை சுருக்கிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதனோட பாதி பார்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ கழுத்து சுருக்கிடுச்சு. ஸோ கழுத்தை சுருக்கிடுச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, கழுத்தை டேர்ன் பண்ண முடியாது. டேர்ன் பண்ணுறதுக்கான மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மசில் தான் அந்த மசில், சரிங்களா. ஸோ அந்த ஸ்டெர்னோக்ளைடம் மாஸ்டர் மசில் உங்களுக்கு யூஸ் ஆகலை, அதாவது பெயினால் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, கழுத்தோட பொசிஷனை உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. நீங்கள் சிலவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சுளிக்கிறோம், கழுத்து சுளிக்கிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, இப்படியே வச்சுட்டு வருவாங்க. கிளினிக்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ கூட வருவாங்க. பேஷண்ட்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வருவாங்க. நேராக பார்த்து பேசுனாலும் இல்லைம்மா எனக்கு கழுத்து திருப்ப முடியல, வலிக்குது அப்படின்னு. எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 days ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஃபஸ்ட்டு டேவே வருவேன், இல்லை சரியாயிடும் நான் விட்டுட்டேன், அப்படி இல்லைன்னா நான் நீவி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் சுளுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ப்ரெஷர் கொடுக்கும் போது இட்ஸ் ஃபீல் பெட்டர். பட் அது விட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு இன்னும் ரிஸ்க்கு தான், காம்ப்ளிகேஷன் தான் அதிகமாக இருக்கும், சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண பாருங்கள், சரியா. அதாவது இப்படி இருக்கு. ஸோ நார்மலாக எனக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் பெயினாக தான் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு நான் இந்த மாதிரி பண்ணேன், அது எனக்கு இன்னும் ஸ்வெல்லிங் வீக்கமாகிடும். ஏன்னா ஓவர் ப்ரெஷர், ஆல்ரெடி அந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதை போட்டு இன்னும் அழுத்தி ப்ரெஷர் கொடுக்க அது என்ன ஆகும். பட் மேக்ஸிமம் அதை புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சரியா. ஏன்னா இப்போ உங்களுக்கு பெயின் இருக்குன்னா லைட்டை நீங்கள் ஆயின்மெண்ட்டே கூட ஒன்று அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட் மசாஜ், அதாவது மசாஜாகவே நீங்கள் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வச்சு தேய்ச்சி விடுவோம் இல்லையா. ஸோ அதே தான், அந்த சூப்பர்ஃபிஷியலாக நீங்கள் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ நான் ரொம்ப அழுத்தி பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆல் த நர்வ்ஸ் ஆர் சப்ளை திஸ் ஏரியா, ஓகேவா. ஸோ ரொம்ப நீங்கள் ஓவர் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது வேறு மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிடும். ஸோ அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இதை எந்த விஷயம் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் இதை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர், ஓகேவா. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி கழுத்து சுளிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேம்மா, டர்ன் பண்ணி பாருங்க. சுத்தமாக உங்களால் டர்ன் பண்ண முடியாது. ஏன் டர்ன் பண்ணவே முடியல, கொஞ்சமாச்சும் முடியல அப்படின்னா, இல்லைம்மா 3 days ஆகுது எனக்கு இந்த மாதிரி கழுத்தை சுளுக்கி. ஸோ நான் இப்படியே தான் வச்சுட்டு இருக்கேன், எங்கள் வீட்லையுமே நான் இப்படி தான் வைப்பேன், வீட்டில் அப்புறம் ஒர்க்லாம் எப்படி பண்ணுவேன்னா நான் சமையல் கூடமே கழுத்தை திருப்பிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டே லைட்டாக இருக்கும்போதே நம்ம பக்கத்துலேயே போய்ட்டு கன்சல்ட் பண்ணிட்டோன்னா அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை இல்லையா. ஸோ நீங்கள் அதை விட என்ன ஆகிடும், உங்களுக்கு என்னமோ ஒரு டஃப்பான காம்ப்ளிகேஷனாக தான் ஏற்படுத்தும், சரியா. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஷண்ட் சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ஜஸ்ட் நான் கையை தான் அப்படி வச்சேன், எந்த இடமா வலிக்குது அப்படின்னுட்டு தொடவே விடலை அவங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பெயின் டெண்டர்னஸாக இருக்குது, எனக்கு தொட்டு பார்த்தாலே வாமாக இருக்குது, எனக்கு ரொம்ப முடியல, என்னால் இங்கே திருப்பவே முடியல கழுத்தை, தொட்டு பார்த்தா அவ்வளோ ஹார்டாக இருக்குது, அவ்வளோ ஹார்டு கல் மாதிரி இருக்குது அந்த ஏரியா. அதாவது அவங்க கொடுத்த ப்ரெஷரை ஃபஸ்ட் டே கொடுத்துட்டாங்க. ஸோ 2 days ஆகிடுச்சு, அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அப்படி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, அந்த இடம் கல் மாதிரி ஆகிடுச்சு, அவங்களே டேர்ன் பண்ணவே முடியல, கழுத்து ஸ்டிஃபாக ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உடனே நம்ம கழுத்தை ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும், இல்லை அடுத்த நாளே நமக்கு கழுத்து இந்த பக்கம் போயிடணும், அப்போல்லாம் கிடையவே கிடையாது. கொஞ்சமாக தான் ரெக்கவர் பண்ணணும், சரிங்களா. எதையுமே சடனாக ஒரே நாளில் சரியாகணும், இத்தனை நாளே சரியாகணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க அதை பொறுத்து உங்களோட ரெக்கவர் டைமும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சடனாக இப்படி டேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ கல் மாதிரி இருக்குது நமக்கே தெரியுது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டக்குன்னு இப்படி திரும்புகிறோன்னா அது இல்லாமல் வேறு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துரும். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வலிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை கழுத்துக்கு பேக் சைடில், இல்லை தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், இந்த சைடு ஃபுல்லாக வலிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சரியா. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு ஸ்டேட் மூமெண்ட்டே வர முடியும், சரிங்களா. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அடுத்த ஒன் என்னது அப்படின்னா,
படுக்கும்போது, அதாவது ஸ்லீப்பிங் டைம்ல நீங்க எப்படி கரெக்டா ஸ்லீப்பிங் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ அந்த ஸ்லீப்பிங் டைம்ல நீங்க எப்படி படுக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த சைடு எனக்கு பெயின் இருக்குன்னா, இந்த சைட்லயே படுங்க. ஓகேவா? பெயின் இருக்கு மேடம், நான் எப்படி அந்த பக்கமே படுக்க முடியும்? ஆக்சுவலி பெயின் இருக்கு. இன்னொன்னு மஸ்ட்டா நீங்க பில்லோ யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ பில்லோ வந்து நீங்க வைக்கிறீங்கன்னா இவ்வளோ ஹைட்ல வைப்பீங்க. அப்போ இந்த ஏரியா வந்து இன்னும் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப டைட் ஆக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து தலை வலிக்க ஆரம்பிச்சிடும், பிளட் சர்க்குலேஷன் சரியா போகாது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஸோ அதனால அதை மேக்சிமம் வந்து நீங்க வந்து பில்லோ வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த சைடு பெயின் இருக்கோ அந்த சைட்லயே படுங்க. இல்லை என்னால் அந்த சைடு கொஞ்சம் கூட படுக்க முடியலன்னா தென் ஓகே ரைட், நீங்கள் ஆப்போசிட் சைடில் படுத்துக்கலாம். ஏன்னா ஆப்போசிட் சைடில் நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா இந்த பெயின் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மசில்லாம் வந்து இப்படி லைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும். தூக்கமே வராது, நைட்டெல்லாம் தூங்க மாட்டீங்க. வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னா. இதுவே நீங்கள் பெயின் இருக்கிற சைட்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இப்போ கை ஷோல்டர் கால் வலி அப்படிலாம் பெயின் சைடில் படுக்கவே கூடாது. பட் இதுக்கு வந்து நீங்கள் பெயின் சைடில் படுக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ கழுத்து இப்படி தான் வச்சிருக்கீங்க. ஸோ திரும்ப நீங்கள் இப்படி படுத்தீங்கன்னா இன்னும் ஸ்டிஃப்னஸ் தான் அதிகமாகும். புரியுதா? ஸோ அதனால ஆப்போசிட் சைடில் எந்த சைடு பெயின் இருக்கோ அந்த சைட்லேயே படுங்க. பில்லோ இல்லாமல் ஃப்ளாட்டாக படுங்க. ஓகேவா? பில்லோ இல்லாமல் ஃப்ளாட்டாக படுங்க. இன்னொன்று அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டவல் எடுத்துக்கணும். சரியா? ஒரு டவல் எடுத்துட்டு அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டவல் எடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இந்த டவலை நல்லா கீப் இட் பண்ணிவிட்டு நல்லா ரேப் பண்ணி, ஓகேவா, நல்லா சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு, அதாவது டர்க்கி டவல் மாதிரி நல்ல பெரிய டவலாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. சேம் திங் ரொம்ப தின்ன கர்ச்சீஃப் மாதிரி இருக்கிறதையும் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக இருக்க அந்த மாதிரி ஒரு டவல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணுங்க. ஓகேவா? அழகாக ரேப் பண்ணிட்டு இந்த சைடில் பெயின் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த சைடில் படுக்கும்போது சைடுவே நீங்கள் படுக்கிறீங்க இல்லையா? மேக்ஸிமம் அந்த மாதிரி டைமில் ஸ்ட்ரைட்டாக படுக்காதீங்க, சைட்லேயே படுங்க, இதான் பெட்டர். ஓகேவா? அப்போ தான் உங்களோட அந்த மூமெண்ட்டு ஃப்ரீ ஆகும், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நல்லா இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும், இந்த கர்வ் இருக்கு இல்லையா, ஹெட் எங்கே இருக்குது, ஷோல்டர் எங்கே இருக்குது, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கர்வ் ஏரியா உங்களோட அந்த பெயின் ஏரியா. சரியா? ஸோ அந்த இடத்துல இந்த டவலை வச்சு பிளேஸ் பண்ணிட்டு சைட் வேல படுத்துக்கணும். ஓகேவா? அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் என்னவாயிடும், ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே, பெயின் இருக்கிற ஏரியா உங்களுக்கு நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும், ரிலாக்ஸ் ஆகிடும். இன்னொன்று மசில் எல்லாமே வந்து பார்த்தா ஃப்ரீ ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த பெயினே தெரியாது, நைட்டில் நல்லாவே தூங்குவீங்க. பட் அந்த மாதிரி இல்லை, நான் பில்லோ வச்சுட்டு தான் படுப்பேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் படுக்கிறேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு தூக்கமே வராது. ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்தால் தூக்கம் வராது. ஏன்னா ஒரு பெயின் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது நம்ம எப்படி ஃப்ரீயாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வச்சு படுங்க. ஹெட்டுக்கும் ஷோல்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கர்வ் ஏரியா, அந்த ஏரியாவில் வச்சு சைடில் படுத்துக்கோங்க. சரியா? ஸோ படுத்து தூங்கிட்டு மார்னிங் ஏச்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இந்த பொசிஷன் வந்து பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக மூமெண்ட்டும் கொடுக்க முடியும். ஓகே, தூக்கமும் நல்லா வரும். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீதி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.